சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பார் ஒன்றில் அண்மையில் ஏற்பட்ட தகராறு தொடர்பாக அஜய் ரோகன், பிரசாந்த், சுனாமி சேதுபதி மற்றும் தூண்டில் ராஜா ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் அஜய் ரோகன் மீது ஏற்கனவே அடிதடி தகராறு உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அஜய் ரோகன் மற்றும் சுனாமி சேதுபதி ஆகியோரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்க பரிந்துரைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவ்விருவரையும் சென்னை மாநகர காவல் ஆணையர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்தார். பின்னர் இருவரும் வெளிவந்தனர். இந்நிலையில்தான் தொடர் குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக அஜய் ரோகன் உள்ளிட்ட 5 பேர் சென்னைக்குள் வர தடை விதிக்கப்படுவதாக காவல்துறை அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னை பெருநகர காவல் எல்லைக்குள் நுழைந்து பொதுமக்களின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ரவுடிகளை கண்டறிந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன்படி அஜய் ரோகன், நாகேந்திர சேதுபதி, பிரேம்குமார், ராஜா, செல்வபாரதி ஆகிய 5 ரவுடிகள் அடுத்த ஓராண்டிற்கு சென்னை நகர பகுதிக்குள் வரக்கூடாது என சென்னை பெருநகர காவல்துறை தடை விதித்துள்ளது. தடை விதிக்கப்பட்டுள்ள ரவுடிகள் பெருநகர காவல் நிலைய எல்லைக்குள் நீதிமன்ற வழக்கு தொடர்பாகவோ அல்லது காவல்துறையினர் விசாரணை தொடர்பாகவோ வரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை இன்றி வேறு காரணத்திற்காக நுழைந்தால் அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதில் அஜய் ரோகன் என்பவர் 3 வழக்குகளிலும், நாகேந்திர சேதுபதி என்பவர் 4 வழக்குகளிலும், பிரேம்குமார் என்பவர் 3 வழக்குகளிலும், ராஜா என்பவர் 1 குற்ற வழக்கிலும், செல்வபாரதி என்பவர் 2 வழக்குகளிலும் சம்பந்தப்பட்டு உள்ளனர். இவர்களின் மீது சென்னை நகர காவல் சட்டப்பிரிவு 51A படி வெளியேறுதல் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.